இலக்கிய வழக்கறிஞர், மரியாதைக்குரிய தமிழாகரர், செந்தமிழ் கல்லூரியினுடைய மேனாள் முதல்வர் ஐயா பழ முத்தவப்பன் அவர்கள் இந்த அறம்தலை நிறுத்தல், கம்பன் காலம் முதல் கணினி காலம் வரை இது ஆன்மீக உலகில் எப்படி இருக்கிறது என்று தன்னுடைய கருத்தை பதிவு செய்வதற்காக வருகிறார். அவரை அன்புடன் அழைக்கிறேன். வணக்கம். உலகம் யாவையும் தாமிழவாக்கலும் நீவிக்கலும் நீக்கலும் நீங்களா அலையிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. உலகலாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகிச்சோரியன் அம்பலத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்து வணங்குவான். மாண்புமிகு நீதியரசு பெருந்தகை அவர்களே, இந்த சமுதாயத்தின் சார்பாக உங்கள் முன்னே ஒரு வழக்கினை பதிவு செய்யலாம் என்று கருதுகிறேன். நம்முடைய தமிழகத்திலும் பாரதத்திலும் மற்ற நாடுகளைக் காட்டிலும் பண்பாடு என்ற அடிப்படையில் சமயம் சார்ந்த பண்பாடு பாரதத்தையும் தமிழகத்தையும் தலைநிமிர்ந்து வைக்கக்கூடிய பண்பாடாகும். செல்வ வளத்தால் ஓங்கியிருக்கக்கூடிய நாடுகளைக் காட்டிலும் இயற்கை வளத்தால் உயர்ந்திருக்கக்கூடிய தேசங்களைக் காட்டிலும் ஆன்மீக வழக்கத்தால் சமய உணர்வுகளால் தங்களை பிணித்து கொண்டிருக்கிற சமுதாயத்தை பெற்றிருக்கிற பாரத நாடும் தமிழகமும் பிற நாட்டு அறிஞர்களை திரும்பி பார்க்க வைப்பதை நாம் வரலாற்று அடிப்படையில் காணுகிறோம். இன்றைக்கு நேற்று அல்ல, மனிதன் என்றைக்கு தோன்றினானோ அன்றைக்கே ஆன்மீக உணர்வு அவனிடத்தில் வந்தது என்பது உலக வரலாற்று அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட செய்தியாகும். எப்பொழுதெல்லாம் மனித சமுதாயத்தில் தனி ஒரு மனிதனுக்கு அச்சம் வந்ததோ அந்த அச்சத்தை தீர்த்து கொள்வதற்கு தன்னையும் மீறிய நிலையில் ஏதோ ஒரு ஆற்றல் இருக்கிறது என்று அந்த ஆற்றலை நினைந்து பார்க்க தலைப்பட்ட பொழுது ஆன்மீகம் தலையெடுத்தது. ஒரு குறிப்பாக கூட சொல்லுவார்கள், விஞ்ஞானம் எங்கு தோற்கிறதோ அங்கு மெஞ்ஞானம் எழுகிறது என்று சொல்லுவார்கள். எனவே பாரத நாடு பழம்பெரும் பூமியாக இருந்தாலும் பாரத நாட்டினுடைய பண்பாடுகளில் ஆன்மீக உணர்வு என்பது குறிப்பிடத்தக்க ஒரு பகுதியாகும். எனவே காலம் காலமாக நம்முடைய தமிழகத்திலாக இருந்தாலும் சரி அல்லது பாரத தேசத்திலாக இருந்தாலும் ஆன்மீகம் பற்றிய செய்திகள் அல்லது ஆன்மீகம் பற்றிய நூல்கள் பண்டு தொட்டு இன்று வரை நம்மிடத்திலே உலவி வருகின்றன. இவ்வாறு உலவி வருகிற காலகட்டத்தில் 12ஆம் நூற்றாண்டில் மிகப்பெரிய ஒரு ஆன்மீக உலகிற்கு ஒரு வழிகாட்டியாக விளங்கியவர் கம்பநாட்டாழ்வார் ஆவார். அவர் வாழ்வதற்கு முன்னால் இந்த நாட்டில் அவரவர்கள் எண்ணப்படி தங்களுடைய ஆன்மீகத்திற்குரிய தலைவர்களை படைத்து மொழிந்தார்கள். சமணருடைய பண்பாடு இந்தியாவிலும் நம்முடைய தமிழகத்திலும் தலை தூக்கியிருந்த பொழுது தீர்த்தங்கர்களாக இருக்கிற மனிதர்கள்தான் தெய்வமாவார்கள் என்ற மனிதரும் தெய்வமாகலாம் என்ற கருத்தினை வைத்தார்கள். நம் நாட்டில் தோன்றிய பௌத்தம் கணபங்கவாதம் என்ற ஒன்றினை வைத்து ஒவ்வொரு நிமிடமும் நிலையாமை இருக்கிறது என்று சொல்லி அந்த நிலையாமை உணர்ந்தவன் எவன் புலனடக்கம் உடையவனோ அவனேதான் தெய்வம் என்று பௌத்த கொள்கை வரையறுத்தது. இதற்கெல்லாம் மூலமாக இருந்த சைவம் எல்லா இடங்களிலும் இறைவன் இருக்கிறான், இறைவன் இல்லாத இடமே இல்லை என்பதை வலியுறுத்தியது. இப்படியெல்லாம் பல தர நிலையில் தங்களுடைய ஆன்மீக கொள்கைக்கு ஏற்ப ஆன்மீக தெய்வத்தை படைத்து காட்டுகிற பொழுது முக்கியமாக அமைந்தது தமிழ் நிலையில் 3 கடவுளர்களை பற்றியதுதான். படைத்தல் கடவுளாக இருக்கிற நான்முகன், காத்தல் கடவுளாக இருக்கிற திருமால், அழித்தல் கடவுளாக இருக்கிற ருத்திரன். இந்த 3 பேரையும் தலைமையாக கொண்டு தமிழகத்தில் இந்த மூவரில் ஒவ்வொருவரும் தலைமை தாங்குகின்ற சிறப்பினை பெற்றவர்கள்
என்ற ஒரு சூழல் பரவி இருந்து பூசல்கள் ஒருவருக்கொருவர் தோன்றின. இந்த காலகட்டத்தில்தான் சைவமும் வைணவமும் மிகுந்த நிலையில் தங்களுக்குள் இருக்கின்ற தலைவர்களை பற்றி சொல்லுகிற வாதங்களில் தங்கள் பூசல் இட்டு வாழ்ந்த காலத்தில் கம்பநாட்டாழ்வான் இராமாயண காவியத்தை படைப்பதற்குரிய வாய்ப்பு கிடைத்தது. நான் முதலில் வைப்பது ஆன்மீக உணர்வில் அறம் தலை நிற்றல் என்பதை முதலாக வைணவம், சைவம், பிற சமயங்களுடைய வேறுபாடுகள் இவற்றிலே நகழுகின்ற பூசல்கள் என்ற நிலையில் தத்தளித்து கொண்டிருந்த தமிழகத்திற்கு ஒரு வழிகாட்டுதலை செய்ய வேண்டும் என்பதற்காக கம்பன் தன்னுடைய காவிய தலைவனாக இருக்கிற திருமாலின் அவதாரமாக இருக்கக்கூடிய ராமபிரானுடைய பெருமையை சொல்ல வருகிற பொழுது நான் இந்த மாமன்றத்தில் வைக்கிற முதல் நிலை அதுதான். அறம் தலை நிற்றல் என்பதில் கம்பன் அறம் தலை நிற்றல் என்பதை எதை வைக்கிறான் என்றால், இந்த மூவருக்கும் மேலானதுதான் நம்முடைய தமிழ் சமுதாயத்தின் கடவுள் கொள்கைக்குரிய தலைவன் என்பதை கம்பநாட்டாழ்வார்தான் அறம் தலை நிற்றல் என்ற நிலையில் 3 கடவுளருக்கு மேலாக ஒரு ஆற்றல் உண்டு, அதுதான் முதலாக இருக்கக்கூடிய தெய்வம் என்று தனிப்பட்ட நிலையில் ஒவ்வொரு தெய்வத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் பூசலிடுதல் கூடாது. அவற்றுக்கெல்லாம் மேலாக தமிழன் எண்ணி பார்க்கக்கூடிய ஒரு ஆன்மீக உணர்ச்சி என்பது ஓர் உருவம் ஒரு நாமம் இல்லாத, நம்மால் அறிந்து கொள்ள முடியாத பெரும் பேராற்றல் உடையதாக விளங்குகிற ஒரு முழுமுதல் கடவுள் உண்டு என்ற அறத்தை தான் அவதாரமாக எடுத்துக்கொண்டிருக்கின்ற ராமனை பாராட்டுகிற பொழுது, இந்த ராமன் யார் என்றால் மூவருக்கும் மேலானவன், இவன்தான் அந்த தெய்வத்திற்கு வடிவமாக நமக்கு காட்சியளிக்கிறான் என்று ஒரு அறத்தை தவறாத நிலையில் எந்த பூசலுக்கும் இடம் கொடுக்க வேண்டாம், அந்த பூசலுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நம்மால் உணர முடியாத ஒரு முழுமுதல் தெய்வம் உண்டு என்று பெயர் கூறப்படாத அந்த தெய்வத்தை வலியுறுத்தி சொன்னவன் கம்பநாட்டாழ்வான். அவனுக்கு யார் முதலெடுத்து கொடுத்தது என்று சொன்னால், வள்ளுவ பேராசான் தன் கடவுள் வாழ்த்து பாடலில் கடவுளின் தன்மைகளை எல்லாம் எடுத்துச் சொன்னான். ஆனால் கடவுளின் எந்த ஒரு நாமத்தையும் சொல்ல இல்லை. இந்த கடவுள்தான் என்று பின்னே வருகிற பொழுது தாமரை கண்ணான் என்றெல்லாம் சொல்லுகிறான், எண்குணத்தான் என்றெல்லாம் சொல்லுகிறான். அப்படியெல்லாம் ஒரு கடவுளை நினைவூட்டுகிற வள்ளுவ பேராசான் கடவுள் வாழ்த்து பாடுகிற பொழுது எந்த ஒரு கடவுளினுடைய பெயரையும் சொல்லாது அறத்தை முதலில் தொடங்கி வைத்தான். அதனை அறம் தலை நிறுத்தலை கம்பநாட்டாழ்வான் தான் செய்தான் என்பதுதான் இந்த மாமன்றத்தில் நான் வைக்கக்கூடிய ஒரு நிலை. எனவே வள்ளுவன் தொடங்கி வைத்திருந்த எல்லா தெய்வங்களுக்கும் மேலாக ஒரு கடவுள் ஆற்றல் உண்டு. இன்றைய விஞ்ஞான உலகில் கூட ஒரு ஆண்டுகளுக்கு முன்னே கடவுள் அணு என்ற பற்றி ஒரு சர்ச்சை நிகழ்ந்ததை மாமன்றம் அறியும். கடவுள் அணு என்ற ஒன்று உண்டு என்பதை அறிவியல் ஏற்றுக்கொண்டு அதற்காக சில செய்திகளை பரப்பியதை நாம் அறிவோம். எனவே எந்த ஒரு கடவுளின் பெயராலும் இல்லாமல் இந்த தமிழ் சமுதாயம் முழுமுதல் தெய்வமாக இருக்கிற ஒரு கடவுளை எண்ணி பிற தெய்வங்களை வணங்கலாமே தவிர பிற தெய்வங்களால் சண்டையிட்டு கொண்டு இந்த தெய்வங்கள் தான் உயர்ந்தது என்ற நிலை இருக்கக்கூடாது என்ற அறத்தை தொடங்கி வைத்தவன் வள்ளுவ பேராசான். அதனை அப்படியே கடைப்பிடித்து தன் காப்பியத்தில் காப்பிய தலைவனாக இருக்கிற அவதாரத்திற்குரியவனாக இருக்கிற ராமனை முழுமுதல் தெய்வமாக அவன் பல இடங்களில் பாராட்டுகிறான். இந்த மாமன்றத்தில் ஒரு குறிப்பை சொல்லுகிறேன். எத்தனை வைணவ பெருமக்கள் பாசுரங்களை பாடினாலும் அல்லது எத்தனை வைணவ ஆழ்வார் பெருமக்கள் தங்களுடைய பாசுரங்களை படைத்தாலும் எங்காவது ஒரு இடத்தில் இன்னொரு தெய்வமாக இருக்கிற சிவனை கொஞ்சம் குறைப்படுத்தி சொல்லுகின்ற வழக்காறு உண்டு. ஆனால் கம்பநாட்டாழ்வான் அறம் தலை நிறுத்துகிற பொழுது தன்னுடைய காப்பிய தலைவனாக இருக்கிற முழுமுதல் தெய்வமாம் ராமனை பாராட்டினாலும் ஒரு இடத்தில் கூட சிவபெருமானை சிறிது தாழ்த்தி கூட சொல்லாத அறம் தலை நிறுத்தியவன் கம்பநாட்டாழ்வான்.
ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஒரு தெய்வத்தை வணங்குகிறவர்கள் பிற தெய்வத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் பரவாயில்லை, அவர்களை பற்றிய ஒரு தாழ்வான நிலையை உருவாக்கிவிடக் கூடாது என்பதை சுட்டி காட்டியவன், அறந்தலை நிறுத்தி காட்டியவன். நீங்கள் ராமாயண எந்த பகுதி எடுத்தாலும் சரி, கம்பனை பற்றி நன்கு ஆய்ந்த நம்முடைய ராய்சோ அவர்கள் கம்பனும் சிவனும் என்று அற்புதமான ஒரு தொகுப்பை தந்தார்கள். அந்த தொகுப்பில் ஒரு இடத்தில் கூட சிறுமை இல்லை, பெருமைதான் கம்பன் சிவனை பாடியிருக்கிறான் என்று சொன்னால், கம்பன் தன்னுடைய காப்பிய தலைவனை பாராட்டுகிற பொழுது அடுத்த காப்பிய சமய தலைவனையும் சிறிது கூட இகழாது உயர்த்தி காட்டியிருக்கிறார். இது அறந்தலை நிற்றல். ஆனால் இன்றைக்கு இருக்கிற சமுதாயம் சிறு தெய்வங்களை வணங்குகிறவர்கள் கூட தன் தெய்வம் சிறு தெய்வம் மிகச் சிறப்பு என்று சக்தியை பாராட்டுகிறவர்கள், சீரடி சாய்பாபாவை பாராட்டுகிறவர்கள், இன்றைக்கு இருக்கிற கருப்பரை பாராட்டுகிறவர்கள், தங்களுக்குரிய தெய்வத்தை பாராட்டுகிற பொழுது பிற தெய்வத்தை குறை சொல்லி வணங்குகிற நிலையை பார்க்கிறோம் என்று சொன்னால், அறந்தலை நிறுத்திய கம்பன் வழியில் இப்பொழுது முறை பிறழ்ந்து போகிறதோ என்ற நிலை வருகிறது. எனவே நான் ஒரே ஒரு செய்தியை கம்பன் காவியத்திலிருந்து செய்திக்காக சொல்லி நிறைவுபடுத்துவேன். தன்னுளே உலகங்கள் எவையும் தந்து அவை தன்னுளே நின்றுதான் அவற்றை நுகர்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு தருவான் என்று கம்பனாட்டாழ்வான் 2 வரி பாடல். தன்னுளே உலகங்கள் எவையும் தந்து அவை தன்னுளே நின்றுதான் அவற்றுள் தங்குவான். இதுதான் கம்பன் காட்டிய அறம் தலை நிற்றலில் கடவுளுக்கு சொல்லக்கூடியது. எல்லா உலகங்களையும் தனக்குள் அடக்கிக் கொள்வான் அந்த மாபெரும் முதல்வர். அதே நேரத்தில் எல்லா பொருள்களிலும் இறைவன் தங்கியிருந்து அவற்றை இயக்குவான் என்ற ஒரு பொது நிலையை தலைவன் என்று சொல்லக்கூடிய ராமனை பற்றி பாராட்டுகிற பொழுது அவனுக்கு சொல்லுமா போலே இந்த உலகத்தில் எங்கும் இறைவன் நிறைந்திருக்கிறான், எல்லாவற்றையும் தனக்குள் அடக்கி கொண்டிருக்கிறான் என்ற ஆன்மீக தத்துவத்தை எந்த நிலையிலும் குறைவுபடுத்தாது அவனை பெருமையாக காட்டிய அறந்தலை நிற்றல் கம்பனுக்கே உண்டு. அதனை பின்னால் வந்தவர்கள் கடைப்பிடிக்காத காரணத்தால் இன்று வரை தில்லையில் நடராஜரா அல்லது அங்கே அரிதியில் கொண்டு இருக்கின்ற திருமாலா என்ற வேறுபாடுகள், ஏன் இன்னும் சொல்லப்போனால் திருநாமம் விட்டிருக்கிறவர்கள் சிவனை பெயரால் கூட சொல்லக்கூடாது என்ற நிலையில் வாழுகிற பண்பாடு இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால், அறந்தலை நிற்ற கம்பன் இன்னும் இந்த உலகத்தில் பல மக்களின் மனதிலே புகுந்த அளவுக்கு இது போன்ற என்னுடைய இந்த மாமன்றத்தில் வைக்கக்கூடிய இந்த கருத்து மாமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப் பெற்று இந்த உலகத்திற்கு அதுதான் சரி என்று சொல்லுமானால், நிச்சயம் கம்பன் கண்ட அறம் தவறாத நிலையில் சமய பொது நிலை என்ற நிலை உருவாகும் என்பதால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமய பூசல்களெல்லாம் நீங்க வேண்டுமென்றால் இந்த மாமன்றம் நம்முடைய ராமன் மூலமாக கம்பன் காட்டிய அறம் தலை நிற்றல் என்ற பொது முறை நிலையை, கடவுளில் பொது நிலை, அதற்கு உயர்ந்த நிலை தந்திருக்கிற கம்பனுடைய கருத்துக்கள் இந்த நாட்டில் பரவுவதற்கு தாங்கள் ஆணையிட வேண்டும். தனி ஒரு கடவுளை வைத்துக்கொண்டு பூசல் செய்யாது இருக்க வேண்டுமானால் கம்பன் காவியத்தின் பொது நிலைதான், அவன் காட்டிய மூவருக்கு முன்னவனாக இருக்கின்ற இறைவனை பற்றிய சிந்தனை தான் இந்த தமிழகத்தில் பரவ வேண்டும். அதற்கு கம்பன் காவியம் எடுத்துக்காட்டாக அமைகிறது. அதனை இந்த மாமன்றம் எடுத்துக்கொண்டு ஆன்மீக உலகில் கம்பன் அறந்தலை நின்றிருக்கிறான், அதனை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ள தாங்கள் ஆணையிட வேண்டும் என்று என்னுடைய முதல் பதிவை அறந்தலை நிற்றலில் கம்பனால் காட்டப்பெற்றிருக்கிற சமய பொதுநிலை இந்த உலகத்திற்கு வேண்டும், அதை தங்கள் ஆணையால் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி கேட்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம்.